வெல்கம் டு அர்ஷத் vlogs. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் வந்து 10K ரீச் ஆக போகுது. ஸோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. நம்ம ஃபேமிலியில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆஃபர் இருக்குன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இந்த டோக்கன் நான் எப்படி வாங்கினேன்னா, இன்றைக்கி செம்ம போர் அடிச்சுது. ஸோ வந்து பிவிஆர் தெரியும்ல, பல்லாவரத்தில் இருக்க அந்த இதுக்கு தாங்க நான் போயிருந்தேன். ஆன்லைனில் புக் பண்ணி பார்த்தேன், எனக்கு புக் ஆகலை. ஸோ வந்துட்டு எனக்கு சரியான லக் அடிச்சது. நேரில் போய் நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ப்ரோ, நீங்கள் டிக்கெட் புக் பண்ண காசை விட எக்ஸ்ட்ரா நீங்கள் 20 ரூபே பண்ணிங்கன்னா போதும், நான் இந்த வவுச்சர் உங்களுக்கு தரேன். இந்த டோக்கன் எடுத்து நீங்கள் ஸ்நாக்ஸ் கவுண்டரில் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், 160 ருபீஸ்க்கு நீங்கள் வந்துட்டு என்ன வேணால் வாங்கிக்கலாம் அங்கே போயிட்டு அப்படி சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நம்மளோட ஹெல்மெட் அவங்க கிட்ட கொடுத்துட்டு, அவங்க ஹெல்மெட்டை வந்து வச்சதுக்காக ஒரு கார்டு தந்தாங்க. அந்த கார்டையும் வாங்கிக்கிட்டு நேராக நம்ம உள்ளே போனோங்க. உள்ளே போனால் செக்கிங்லாம் பயங்கரமாக இருந்தது. இந்த ஸ்நாக்ஸில் வந்துட்டு பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிற வேலைலாம் ஆகவே ஆகாது போல். ஏன்னா அந்த அண்ணா சரியாக செக் பண்ணாங்க உள்ளே என்னடா வச்சுருக்கு அப்படி சொல்லிட்டு. அவங்கெல்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டோக்கன் எடுத்து நானும் உள்ளே போயிட்டேங்க. இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். நேரில் போய் டிக்கெட் எடுத்தனால இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்னென்னா, லாஸ்ட்டாக சீட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே எங்கே வேணால் போய் நம்ம உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரின்னு உள்ளே போயிட்டோங்க. அது மாதிரி இந்த 3D படத்துக்கு தான் போயிருந்தோம், ஏஆர்எம்னு சொல்லிட்டு. அந்த கிளாஸ் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கூலர் மாதிரியே நல்லா ஸ்டைலாக இருந்தது. படம் ஆவரேஜாக தாங்க இருந்தது. படத்தை பார்த்து முடிச்சுட்டு சரி ஓகே எப்படா இன்டர்வல் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிருந்தோம். எதுக்கு பார்த்த மாதிரி இன்டர்வல் வந்தாச்சு. இன்டர்வல் வந்தோடனே நம்ம வவுச்சர் எடுத்துக்கோங்க. ஸ்நாக்ஸ் கவுண்டரில் வந்துட்டு கொடுத்துட்டோங்க. நீங்கள் கேட்குறது புரியுது. இந்த வவுச்சர் என்றைக்கு தருவாங்கன்னு தானே கேட்குறீங்க. இந்த வவுச்சர் வந்துட்டு எப்போதுமே தரமாட்டாங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்களே தருவாங்க. நேரில் போய் டிக்கெட் எடுக்கும்போது இந்த வவுச்சர் அவைலபிளாக இருந்தால் அவங்களே சொல்லுவாங்களாம், வவுச்சர் அவைலபிளாக இருக்குது, எக்ஸ்ட்ரா 20 ரூபீஸ் பே பண்ணி வாங்கிக்கிறீங்களான்னு. அந்த கூப்பனை கொண்டு அங்கே கொடுத்ததுக்கு வந்து ஒரே டோனட் தந்து நம்ம ஏமாற்ற பார்த்தார் அந்த பையா. பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு மூவி பார்க்க தான் வந்திருக்காரு. அவர் வந்துட்டு என் பின்னாடி நின்னவர், ப்ரோ அந்த வவுச்சர் அதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க, ஒரே ஒரு வந்துட்டு இது வாங்கி அதை கொடுங்க, அதை கொடுத்துட்டு வந்துட்டு காம்போ ஆஃபர் இருக்குது, அது வந்து 100 ரூபாய்க்கு என்னென்ன தருவாங்கன்னா, பெப்சி தருவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு சாண்ட்விச் தருவாங்க, அதெல்லாம் வாங்கிக்கோங்க, எதுக்கு ஒரே டோனட் மட்டும் வாங்கி வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படி சொல்லி சொன்னார் அவர். ஓகே ப்ரோ தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னேன். ப்ரோ நானும் உங்கள் விளாகில் வந்துட்டு வரலாமான்னு சொல்லி கேட்டார். ப்ரோ தாராளமாக வாங்கன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் பேசியிருக்காரு, அவர் பேசுகிறத கேட்டுடுவாங்க. சொல்லுங்க ப்ரோ. ஹாய், சப்ஸ்கிரைப் டு ஹர்ஷத் vlogs. ஆக்சுவலி இவர் தான் வந்துட்டு நம்மளுக்கு இவ்வளோ ஆஃபர் இருக்குன்னு சொன்னதே இவர் தான். தேங்க்ஸ் ப்ரோ. எனக்கு யூஸ் ஆனது உங்களுக்கும் யூஸ் ஆகணும்னு நினச்சி தான் நான் அந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போடுறதுக்கு எனக்கு வந்து உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.